வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஜேர்னியை சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துட்டு அங்கேருந்து மதுரைக்கு போகிறோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 5:58. எங்களுக்கு 6 o'clock ட்ரெயினு. நாங்கள் எப்போ கிளம்புறோம் பாருங்கள், 5:58க்கு. இன்னும் 2 minutes லேட்டாக போயிருந்தோம், ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம். நல்ல வேலை ட்ரெயினை மிஸ் பண்ணாமல் ட்ரெயினை பிடிச்சிட்டோம். ஹாய் வீவர்ஸ், நாங்கள் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சன்ரைஸ் வரப்போகுது, வெளியே போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எவ்வளோ இயற்கை காட்சி பாருங்கள், செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே நம்ம தலைவர் சூரியன் வெளியே வராரு, லைட்டாக செம மாசா. ஸ்லீப்பர் கிளாஸு 1 to 72 வரைக்கும் நம்பர்ஸ் இங்கே உட்காந்துக்கலாம். எங்கள் டிக்கெட் இங்கே தான் இருக்குது. நம்ம அந்த நம்பரை பார்த்துட்டு நம்ம இங்கே உட்காந்துக்கலாம். ஹாய் வீவர்ஸ், இது பழனி. இந்த ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மதுரை. இது பார்த்திங்கன்னா திண்டுக்கல், அதுக்கப்புறம் மதுரை தான்.
ட்ரெயின் நிற்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ லைன் போட்டிருப்பாங்க ஃப்ரண்ட்லேயே. அது எதுக்கு அப்படின்னா ட்ரெயின் மூவ் ஆகிறப்போ அந்த எல்லோ லைனை வந்து நம்ம கிராஸ் பண்ணக்கூடாது, அந்த சைட் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். இதுதான் நாங்கள் உட்காந்த ஷீட்டு. எல்லாம் நீட்டாக வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது, ரொம்ப க்ளீனாகவும் இருந்தது. மதுரை வந்தாச்சு, நாங்கள் இறங்கி வெளியே போகிறோம். நம்ம நேராக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். இந்த கோயில் தான் மதுரையில் இருக்கிற எங்கள் குலதெய்வ கோயில். இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்பாள் வந்து பழமரத்துக்கு அடியில் புத்துக்குள்ளே இருந்து சுயம்புவாக வந்தது. பராக்கிரம பாண்டியன் காலத்தில் இந்த கோவில் உருவானதாக ஐதீகம். 21 தெய்வங்கள் அம்மாவுக்கு கூட இருக்காங்க. வாசி மகா சிவன் ராத்திரியில்
அம்மனுக்கு பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு மயான கொள்ளை, அதாவது சிவராத்திரி அன்னைக்கு, சிவராத்திரிக்கு 3ஆம் நாள் அமாவாசை அன்னைக்கு மயான கொள்ளை, மயானத்தில் போய் பூஜை பண்ணி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்கு ஆரிய வைசியார், ஆசாரியார்கள், நாயுடுமார்கள் மற்றும் பிள்ளைமார்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனுக்கு தலிகை போட்டு சகல விதமான பூஜைகள் பண்ணி அவங்களுக்கு அன்றைக்கி பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக அம்மன் இங்கே இருக்கிறதாக ஒரு ஐதீகம். 16 கோத்திரத்துக்கு சேர்ந்தது இந்த அங்காள பரமேஸ்வரி. அங்காள பரமேஸ்வரி ஆண் பாதி பெண் பாதி சொல்லக்கூடியதில் ஒரு பக்கம் பாலகுமார சாமி, ஒரு பக்கம் அங்காள பரமேஸ்வரி. எல்லா இடத்துலையும் அங்காள பரமேஸ்வரி இருக்கும். இந்த ஒரு கோவிலில் மட்டும் அம்மனும் சாமியும் சேர்ந்துருக்காங்க. இதை விட்டாச்சுன்னா திருச்செங்கோட்டில் தான் சுவாமி இருக்கிறதாக ஐதீகம். அர்த்தநாரீஸ்வரர் அங்காள பரமேஸ்வரி மதுரைக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய பாக்கியம். அது ஆரிய வைசியாளுக்கு இந்த அம்பாள் 14 தலைமையாக இருக்கிறதுனால எல்லா பாக்கியங்களும் கிடைக்க அவருக்கு எல்லாமே செய்யணும். கொஞ்சம் நம்ம தவறுதலாக இருந்தாலும் குடும்பத்தை ஏதாவது ஒரு சிந்தனையில் மாட்டி விட்டுருவாங்க. அதனால் பெரியவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு கொடுக்கணும். மதுரையில் இருக்க போத்தீஸ்க்கு வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. பொங்கல் ஸ்பெஷல்னால எல்லாம் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. நம்ம கடைக்குள்ளே போகலாம். பட் நான் கடைக்குள்ளே போகும்போது நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் காமிக்கிறேன். மதுரைக்கு சூப்பரான ஜிகிர் தண்டா ஜூஸ் சாப்பிட்டோம். பட்டு சாப்பிட்ட டேஸ்ட்டில் நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. இது மதுரை ரயில்வே ஸ்டேஷன். நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கர கூட்டமாமா. அதனால் சரி ட்ரெயினுக்கும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரிட்டன் கிளம்பியாச்சு. நேராக பொள்ளாச்சி தான். உங்களோட ட்ரெயின் டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:30. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இல்லை அப்படின்னா டைம் இருந்தது அப்படின்னா நம்ம மீனாட்சி கோயிலெலாம் போயிட்டுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் டைம் இல்லை, அதனால் கிளம்பிடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, பழனி முருகன் கோயில் சூப்பராக இருக்குது. செமையாக ஜொலிக்கிறாரு. லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம போய் நேரில் பார்க்க முடியாத சுச்சுவேஷன், ட்ரெயினில் இருக்கோம், அவ்வளோதான். .33 பொள்ளாச்சி வந்தாச்சு. நம்ம அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். நான் போதி ஸ்கூலில் போகும்போது நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் என் பொண்ணுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தான்
கலர் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தேன். என் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு.